ஸ்டார்டிங்கே இப்படியான டிராஃபிக்கு. ஆமாம், எப்போ வந்தாலும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான். நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டதே கிட்டத்தட்ட இப்போ 1 மணி நேரம் ஆக போகுது. இதேமாரி எலெக்ஷன் தான் 2019லையும். எனக்கு அப்படியே இப்போ தான் நடந்த மாரி தோணுது. கிளாம்பாக்கம் பசங்களாலும் அந்த டிராஃபிக் இந்த இடத்துல குறையாது, எப்பயும் போல இருக்குதுன்னா இருக்குது. இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வண்டலூர். பரவாயில்லையே, சிக்னல் போட்ட பிறகு கொஞ்சம் லேட்டாகுன்னு நினச்சேன், சீக்கிரமாக வந்துருச்சு. பரவாயில்ல. இப்போ என்ன பிளான்னா, நம்ம வந்து பைக்கில் போகல ஊருக்கு, நம்ம அப்படியே ஸ்டாண்டில் போட்டு அப்படியே வண்டலூர் இதே கிளாம்பாக்கம் போயிட்டு பஸ் ஏறி தான் அப்படி போக போகிறோம். சந்தல் பூந்தோடி போக வேண்டியதான். நேர வழியில் போனோம்னா எல்லாம் மாட்டிக்கலாம். அப்படியே ஒரு பச்சை சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் பஸ்ஸு கார் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அணிவகுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் 2019 எலெக்ஷனுக்கு போனாங்க ஒரு டைமு. அது பார்த்திங்கன்னா 8 மணி பஸ் ஏறி இருப்போம் நினைக்கிறேன் கோயம்பேடில். நாங்கள் செங்கல்பட்டு தாண்டதுக்கே கிட்டத்தட்ட 2:30 ஆகிடுச்சு டைம். அதெல்லாம் பஸ் எம்டிசி, சென்னை எம்டிசி பஸ்ஸெல்லாம் விட்டாங்க. இப்போயும் அதெல்லாம் சென்னை எம்டிசி பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. நம்ம போகிற இடம் வந்து எங்கள் ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. அங்கே தான் அப்படி கிளம்பி போயிட்டு ஓட்டை போட்டு வர வேண்டியது தான். கிளாம்பாக்கம் போயிட்டு சாப்பிட முடியாது. முன்னாடி ஒரு ஹோட்டலும் இல்லை. ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற தள்ளுவண்டி கடை எதுவுமே கிடையாது. அங்கே இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் ஒரு எலும்பு சாதமே 70-100ங்கிறான். சரி, அதனால் இங்கே ஒரு 3 பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும்னா இதுக்கப்புறம் என் போய் சாப்பிட போகிறோம். இதுக்கப்புறம் போயிட்டு ஊரில் போயினா இறங்கின பிறகு அங்கே போய்ட்டு ஸ்நாக்ஸ் மார்னிங் சாப்பிட்டுக்கலாம். தொடங்கிவிட்டது வாகனங்கள். கோபி சுதா சொல்கிறாங்க தான், எங்கடா போகிறாங்க இவங்க, அது மாதிரி தான். நான் என்னடா போகிறேன், ஓட்டு போட கடமை கொடுத்தா போகிறேன் அப்படின்னாங்க. பக்கம் வந்து இருக்கிறது அப்படியே பைக்கு நம்ம ஸ்டாண்டில் போட்டு இந்த கிளாம்பாக்கம் பஸ்ஸில் வந்து காமிச்சோம். உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. இந்த வியூ பாருங்க.
ஆண்டு பேருந்து நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு பேரணி கூட்டமே இருக்கிற மாதிரி தெரியுது. போட்டு போவோம். சாண்டு போட்டு தான் எல்லாம் கிளம்புறாங்க. பைக்கெல்லாம் போக முடியாதுங்க. அவ்வளோ ரொம்ப பைக் ப்ரோ 10 ரூபா வாங்கினீங்க டோக்கனு? எல்லாம் டோக்கன் தர மாட்டேங்க. இது எதுக்கு 10 ரூபான்னு தெரியலையே. ஒரு டோக்கன் அதுக்கு டோக்கன் அங்கே தான் கொடுக்குறாங்களான்னு தெரியல. அருமையாக வண்டி மாட்ட போயிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பக்கம் விடுங்கண்ணே, போய் ஊருக்கு போய் சேரணும். பாருங்க பைக்லாம் பைக் தான். போடுறீங்களா? லாம்பாக்கு வந்து இப்போ தாங்க பைக்கு கீழே பார்க்கிங் ஏரியா வந்தேன். நல்லா தான் இருக்குது. எவ்வளோ 10 ரூபா தான் வாங்கினாங்களா? 24 ஹவர்ஸுக்கு 40 ரூபாங்க. 40 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு தான். என்னாச்சு அதில் கரெக்டாக லாக் பண்ணிருக்கீங்களா பாருங்கள். அவ்வளோதான். 2 இதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்காண்ணே. அவ்வளோதான், ஒன்று தானே. மீன் தூக்கில் போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படியே போய் கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் தான் கூட்டம் வரப்போ அதிகமாகும். முன்னாடியே போகிறது வந்துட்டோம் நம்ம. நம்மளுக்கு என்ன 6, 7, 8, 9 பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுக்கு. 8 பார்த்து ரெஸ்ட் போயிட்டு
டைம் கரெக்டாக 7:30 ஆகுது. இப்போ எப்படி ஒரு 8 மணிக்குள்ளே பஸ் ஏறிச்சோம்னா எவ்வளோ நேரத்தில் போகணும்னு நான் சொல்கிறேன். நார்மலாகவே போயிடும் சீக்கிரமாக. இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கூட வந்த ரூம்மேட் அவர் விழுப்புரம் பஸ்ஸில் ஏறி அஞ்சு அப்படின்னாரு. நம்ம கள்ளக்குறிச்சி, நம்ம அந்த பஸ்ஸை தேடி போவோம். விழுப்புரத்துக்கு நிறையா பஸ் இருக்குதுங்க. நான் கள்ளக்குறிச்சிக்கு ஒரு பஸ்ஸு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம இடத்துல போய் பார்ப்போம். கள்ளக்குறிச்சி ஒரு பஸ் வந்தோடனே எடுத்துட்டாங்க. கூட்டம் போய் ஸ்டாண்டிங் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஆள் தானே, ஏதோ ஒன்று பிடிச்சி ஏறிக்கலாம், பார்ப்போம். ஏதோ ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டுருக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்த மாதிரி தெரியல. மக்கள் எல்லாமே அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரி தான். ஓட்டு போட ஊருக்கு போயிடுவோமா? மக்கள் எல்லாம் உள்ள நிற்கிறாங்க. இந்த பஸ் ஓட்டிக்கிட்டு எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள், அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான் இந்த ஓட்டு போட போகிறதுக்கோசரம். இது பாருங்க, காலியான பஸ் எங்கே அங்கே போகிறாங்க பாருங்க. உள்ளே ஓட்டி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கள்ளக்குறிச்சி அங்கே பஸ்ஸே இல்லை. ஒரு பஸ் தான் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இன்னொரு பஸ்ஸில் முன்னாடி அந்த போடல. அந்த மக்கள் ஏறி உட்காந்துருக்காங்க. கேட்டால் டிரைவர் கேட்டால் தெரில, எங்கே போகுதுன்னு தெரிலங்கிறாங்க. வாங்க அப்படியே போவோம். எத்தனை மணிக்கு தான் பஸ் ஏறணும் பார்ப்போம். அடிச்சிங்க எல்லாம் அடிச்சிங்க. எங்கே பாருங்க, கள்ளக்குறிச்சி ஒரு பஸ் நிற்கிதுங்க. ஆனால் எங்கே ஃபுல்லாக விப்பி அப்படியே எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுப்பா. என்ன விழுப்புரத்துக்கே உங்களுக்கு இந்த நிலைமையா? கள்ளக்குறிச்சி போர்டு ஸ்டிக்கர் வச்சுருக்காரு பாருங்க. கள்ளக்குறிச்சி போர்டு ஸ்டிக்கர் தான் வச்சுருக்காரு. என்ன கள்ளக்குறிச்சி அது பழைய பஸ்ஸு கிடச்சிருக்குதுங்க. அப்படியே அதில் போக வேண்டியது தான். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அவங்க ஒருத்தர் கள்ளக்குறிச்சியான்னு கேட்டேன். சரி ஓகே, கள்ளக்குறிச்சி தான் போகணுன்னாரு. அதனால் ஏறி உட்காந்துருக்கேன். இது கள்ளக்குறிச்சி கிட்டத்தட்ட பஸ்ஸு கிளம்பும்போது கள்ளக்குறிச்சி போல் வேறு ஒன்றும் தெரியல. ஏறி உட்காருவோம், பார்ப்போம். அங்கே ஒருத்தர் அரியலூருங்கிறாரு. மக்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் கிளம்பணுன்னு தெரில. இப்போது ஒரு ஊருக்கு போகுதுன்னா முன்னாடி அந்த ஸ்டிக்கரு அந்த போர்டு மாட்டுறது அவங்களுக்கு என்ன எது ஒட்ட மாட்டுறாங்க. மக்கள் அதை ஒட்டினா சரி எல்லாம் ஏறி உட்காருவாங்கள்ல. கேட்டால் தெரிலங்கிறாங்க. ஆனால் எதுவும் வேலை செய்கிற மாதிரி அப்படியே பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு. அப்படியே போவோம். எவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்து பார்க்கலாம். டிராஃபிக் இருக்காது, ஏன்னா அவுட்டரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டோம்னா போயிடலாம்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரம் கொஞ்சம் தாண்டணும். தாண்டினா தான் நிலமை எப்படின்னு தெரியும்.